கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் கோட்டையாக உள்ளது என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஜய் வசந்த் சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் மீன் சந்தையில் மீன் விற்பனை செய்யும் பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிரான அலை வீசுவதாகவும் தேர்தல் பத்திர ஊழல் ஏழை எளிய மக்களிடம் சென்றுள்ளதாகவும் கூறினார். மேலும் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதை மக்கள் வரவேற்பதாகவும், ஆனால் பிரதமருக்கு இங்கு வாக்கு கிடையாது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுடைய உழைப்பை வரி விலை உயர்வு என்ற இதோட ஒன்றிய அரசு புழிஞ்சு எடுத்திருக்கிறது என்பதனால இன்றைக்கு மக்கள் எல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். மோடிக்கு எதிரான அலை மிகப்பெரிய அளவில் வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற இருக்கின்றார்கள். நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியும் அதில் அங்க வைக்கக்கூடிய, குறிப்பாக என்னுடைய தொகுதி, இந்த கிள்ளியூர் தொகுதி போன்றவையெல்லாம் இன்றைக்கு இந்திய கூட்டணியுடைய கோட்டையாக இருக்கிறது. இது எங்களுடைய கட்சியினுடைய வலுவை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை, இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை பொறுத்து சொல்லுகின்றேன். நேற்றைய தினம் பாஜகவினுடைய ராஜகோபால் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கின்ற போது, கேரளாவில் பாஜகவுக்கு இடம் கிடைக்காததற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள், அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள், எனவே தான் பிஜேபி கிடைக்காதுங்க. கல்வி கற்றதுனால கிடைக்காதான்? இன்றைக்கி செய்தியை பாருங்கள். அப்போ கல்வி கற்கக்கூடாது என்ற அவருடைய சித்தாந்தம் எவ்வளவு தெளிவாக தெரிகிறது. அதே நிலைதான் கன்னியாகுமரி மாவட்டமும் 90% மேற்பட்ட மக்கள் கற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய கபட நாடகம் கன்னியாகுமரி மாவட்ட